மார்க் 5:34 அவர் அவளை பார்த்து மகளே, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாகிறது. அல்லேலூயா. உன் விசுவாசம் ரட்சித்தது என்று ஒரு திரையில ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ விசுவாசம் ரட்சித்தது ஒவ்வொருத்தரும் விசுவாசம் ஒவ்வொரு மாதிரியாக விசுவாசம் ஒன்றுதான், விசுவாசிக்கிறவர் இயேசுதான். ஆனா விசுவாசம் ஒவ்வொருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அன்றைக்கு 100% விசுவாசம் எப்படி இருந்ததுன்னா, ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை உம்மிடத்து வர நான் பார்க்கிறேன், நீர் எந்தத்து வரைக்கும் நான் பார்க்கிறேன்ல, நீர் ஒரு வார்த்தை சொல்லுன்னு சொல்லி அவன் நேரடியாக சொல்லிட்டான். அதே மாதிரியாக இந்த வேற ஒரு இடத்துல பார்க்கப்படும் போது அந்த எவீர் என் மகள் மரண வசைப்படுகிறான், நீர் வந்து சுகமாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறான், நேரில் இடைபெடுகிறான். அதே மாதிரி மற்ற 9 தலைவன் வந்து என் மகள் மறிப்புதான் மறித்து போனான், நீர் வந்து கையை வையும் படைப்பான். அதே மாதிரி காணாடி இருக்கும்போது விசுவாசம் இருக்கும்போது பிள்ளைகள் அப்பத்தை அந்த சிந்துகிற அப்பத்தை எனக்கு தாருங்க சொல்லி கேட்கலாம். எல்லாருமே ஆண்டவரோட மேலி இடைபெற்று மருத்துவம் கூட ஆண்டு நேரில் போய் பார்க்கும்போது அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கலாம். அப்ப விசுவாசத்துல இவருடைய விசுவாசம் வேறமையா இருந்தது. பெரும்பாலும் சரி 12 வருஷமா வேதம் சொல்லிட்டு விசுவாசம் எப்படி இருந்ததுன்னா, அவர்கள் பல இடங்களுக்கு அலைந்து திரிகிறான், சுகம் கிடைக்கும், பல ஆயிரக்கணக்கான ரூபாயை செலவழிக்கலாம், சுகம் கிடைக்கிறான். சுகம் கிடைக்காத சூழ்நிலையிலே அவள் இயேசுவை பற்றி கேள்விப்படாங்க. இயேசு ஒருவர் இருக்கிறார், அவருடைய போனா என்ன செய்ய, அவரு நமக்கு சுகத்தை கொடுத்து விடுவார் என்று இயேசு பற்றி கேள்விப்பட்டது. இல்லையா? ஆனா கேள்விப்பட்டு அதே மாதிரியாக 2 ராஜாக்கள் 5 அதிகாரத்தில் நாகமான் கேள்விப்படுகிறான். சமரியால போய் தீர்க்க தரிசி இருக்கிறான். அந்த தீர்க்க தரிசிட்டு போனா நமக்கு குற்றுநோய்க்கு சுகமாக அவன் கேள்விப்பட்டு வருகிறான். அதே மாதிரி கேள்விப்பட்டு வருகிறான். இவள் கேள்விப்பட்டு வருகிற போது இவள் கேள்விப்பட்டது ஒன்றே ஒன்றுதான், இயேசுக்கு போனால் சுகமா கிடைக்கும். ஆனா அங்க வந்து பார்த்தா தெரு கூட்டம். இவர் ஈஸியா நினைக்கிறதா, ஏற்று ஒருவர் இருக்கிறாரே, அவருக்கு போனா ஈஸியா சுகமாக்கலாம்னு சொல்லி அவர் லெகுவாக நினைத்து வருகிறார். ஆனா இங்க வந்து பார்த்தாதான் தெரிஞ்சு அவர் பக்கத்துக்கு நெருங்கவே முடியல. இவர் நினைத்த மாதிரி அங்க இல்லை. அதே மாதிரி நாகமான் எப்படிதான் வருகிற போது அவளுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி என்ன, அவர் சொன்ன மாதிரியாக எலிசாவை சந்திக்கிறான். எலிசா தெரிஞ்சு எலிசா வீட்டு உள்ள இருந்து சொல்றான், நீ கோதால போய் முங்கி எழுது அப்படின்னு. அப்ப அவன் நினைச்சான், எலிசா தீர்க்கத்தை தேடி வந்து நம்ம வர கை வச்சு அவருடைய ஆண்டவர் நாமத்தினால ஜெபம் பண்ணுவோம், அதுல நமக்கு விடுதலை கிடைக்கும்னு நினைத்தான். ஆனால் அவன் நாகவன் நினைத்த மாதிரி விடுதலை உண்டு, அவன் நினைத்த மாதிரி நடக்கும். இல்லையா? அதே மாதிரி இவனுக்கு விடுதலை உண்டு, இவன் நினைத்த மாதிரி இவனும் ஆட்சி என்ன செய்ய போயிடும் நினைச்சு. ஆனாலும் விசுவாசத்துக்கு கை கொடுக்கானா, அவர் பட்ட 12 வருஷமா பட்ட வேதனைகள், பல ஆயிரக்கணக்கான செலவழித்து கொடுக்க விடுதலையை இயேசுதான் கொடுக்க நம்பினா. ஆனா இயேசு நெருங்க முடியல. இலக்கு ஆண்டவருடைய, அதாவது இன்றைக்கு ஆண்டு சொல்லக்கூடிய செய்தி வெளிப்பாடுன்னா, இயேசு வந்து சாதாரண ஆளா இல்லை நினைக்கிறேன். இயேசு நல்லவர் வல்லவர். ஆனா அவர் கரத்திலிருந்து சீக்கிரமாக நன்மையை பெறுவது அது அரிதான காரியம் இல்லையா? ஏற்றப்பட முடியாது. நிறைய நினைக்கிறாங்க அப்படிதான். அந்த சமூகத்துல ஜெபம்னா போதும், இயேசு நமக்கு அற்புதம் செய்கிறவர்தான் இல்லைன்னு இல்லை, வந்து தேடி வந்து கைவிடாத தேவன் தான். ஆனா அவ்வளவு சீக்கிரமாக தேவன் அற்புதம் செய்து விட மாட்டார் இல்லையா? அது காரணம் அவருக்கு தெரியும். சில காரியங்களை அவர் தேடிக்கு அற்புதம் செய்கிறான். அதுக்கான ஒரு கல்யாணத்துல போய் அப்படிதான் அவர் தானாக என்ன செய்வாரு, அந்த கற்சாடியிலே தண்ணீர் நிரப்பினா, அந்த கற்சாடி தண்ணீரை திராட்சை மாற்றினார். ஏற்கனவே 11 வருஷத்தை காட்டும் ருசியில மாற்றினா, அது தேவனுடைய சுத்தத்தை பிடிச்சு. அதே மாதிரி பெதத்த கொள்ளக்கரை எல்லாம் தேடிக்கு சுகமாக்கணும். ஆனா அந்த தேடி சில பேர் இன்னைக்கு உலகத்தில் எல்லாரும் என்னங்கன்னா, இயேசுக்கு போய் சாதாரணமாக நம்ம என்ன செய்ய லகுவாக ஆசிரியர் பெற்றுக்கொள்ள முடியும், விடுதலை பெற்றுக்கொள்ள நினைக்கிறோம். அதுதான் இல்லை. தேவ சமூகத்துல தேவ சமூகம் முதலாக தேவன் நன்மை பெறுகிற போய் என்னன்னா, தேவ சமூகத்துல தன்னை தாழ்த்துறது இல்லையா? இன்றைக்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன, ஆண்ட சமூகத்தில் நன்மை பெற வேண்டும் நினைக்கிறவங்க முதலாவது இருக்கிற தேவ சமூகத்தில் என்ன செய்யணும், தன்னை தாழ்த்து நல்லையா? தேவ சமூகத்தை ஆண்டு முதலாவது தேவ சொல்லுங்க, இயேசு இது செய்ய முடியுங்கிற விசுவாசம் வேணும். அதை மத்திய 9 அதிகாரத்துல 27-20 வருஷம் வாசிக்க போனாச்சுங்க.
மத்தேயு 9 அதிகாரம் 27 முதல் 28 வரை. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ 9:27 இயேசு அப்படி விட்டு போகையில் இறந்து கொண்டு அவருக்கு பின்னே சென்று தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவரை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்ல உண்டென்று விசுவாசிக்கல என்று கேட்டார். அதற்கு அவர்கள் விசுவாசிக்கவே ஆண்டவரே என்றார். அல்லேலூயா. அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி ஒரு அழகு என்றார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போ விசுவாசம் எப்படின்னா, இதை செய்ய தேவன் வல்லம் உண்டு விசுவாசம் இருக்கு. அல்லேலூயா. விசுவாசம், அந்த விசுவாசம் அந்த செடிக்கு இருந்தது. இதை செய்வதற்கு என் வியாதி சுகமாக்குறதுக்கு அவர் இயேசுக்கு வல்லம் உண்டு என்னஞ்சியா அந்த இடம் விசுவாசம் அவளுக்கு இருந்ததுனாலே அந்த சுகத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருந்தாப்போ இயேசுட்டு போய் வெப்பது பெறுகிறவர்கள் வராத இந்த காரியத்தை எனக்கு விடுதலை தர, என் வியாதி விடுதலை, என் கஷ்டத்தில் விடுதலை, பிரச்சனை விடுவிக்க என் ஆண்டவரால் முடியுங்கிற விசுவாசம் நமக்கு வேணும். அப்படி விசுவாசம் உள்ளவர்களாம் பெற்றுக்கொள்ள முடியும். 2ஆம் காரியம் பார்ப்பது கேட்கிறது பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசம். மார்க்கு 11 அதிகாரம் 24 வாசிக்குமானா, மார்க்கு 11 அதிகாரம் 24 வசனம். நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீரோ அவளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிகள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி. அதாவது ஜெபத்தில் கேட்கும் போது நம்பிக்கையோடு யாரும் நினைக்கிறது விசுவாசத்தை ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணி முடிச்சோன்ன ஜெபம் பண்ணி இருக்கிறேன் அண்ட் என்ன செய்ய போறோம் தெரியாதோ அப்படி சொல்லி நீ ஜெபம் பண்ண அவசியமே இல்லை. உலகத்திலோட மனசை உலகத்தை தெய்வத்தை வழிபடுற நினைச்சுவாங்கன்னா, நான் போய் ஆலயத்தில் போய் உலகத்தில் வழிபாடு தெய்வத்தோட எந்திரிச்சா நான் போய் ஆண்டோட்டு வேண்டியிருக்கேன், என்ன நடக்குன்னு தெரியல, நடக்கட்டும். நான் ஆண்டோட்டு அவங்க என்ன உலகத்தில் தெய்வம் வழிபாடு சொல்ற வார்த்தை நான் ஆண்டோட்டு கேட்டுட்டேன், விண்ணப்பம் பண்ணிட்டேன், நடக்கட்டும். இங்க அப்படி அல்ல. நம்முடைய ஆண்டவர் நமக்கா தன் ஜீவனை சிலுவையில் கொடுத்து மறித்து அடக்கம் பண்ண 3 நாள் உயிரோடு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம். அவர் உயிரோடு இருக்கிறவட நம்ம ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்ம ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறபடினாலே ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறபடினாலே அந்த காரியங்கள் என்ன நினைச்சாரா நம்ம சொல்ற ஜெபத்தை கேட்கல இல்லையா? நம்ம கேட்கிறது பெற்றுக்கொள்வோம் விசுவாசம் வேண்டும். 1 கொரிந்தியர் 9:24 சொல்லப்பட்டது, நான் நிச்சயம் இல்லாத ஓடன் பந்தயத்தை ஓடுகிறவங்க பந்தயத்தை பரிசு பெற்றுக்கொள்ளும் போடும். அதே மாதிரி ஜெபம் பண்ணுகிறவங்க நான் இந்த ஜெபத்துல நிச்சயமா இது விடுதலை பெற்றுக்கொள்வோங்க விசுவாசம் ஜெபிக்க வேண்டிய சந்தேகப்பட்டு ஜெபம் பண்ணியிருக்கேன், என்ன நடக்க தெரியாது. நீ என்ன ஜெபத்தை கேட்கிறையோ அதை செய்வதற்கு நாடு வல்லவராக இருக்கு. இல்லையா? நம்முடைய விசுவாசம் அப்படிதான் இருக்கணும். எந்த வானத்தில், அதாவது வானத்தில் பூமியிலும் வானத்தில் இல்லாத கேட்டா கூட அதை உண்டாக்கி கொடுக்க இது வல்லவராக இருக்கான். ஆனால் ஒரு விசுவாசம் சரியாக இருக்குமானா, இல்லையா? என்னுடைய விசுவாசம் சரியா இருக்குமானா, கேட்கிற கார்பரேட் விசுவாசம் சரியா இருக்குமானா, அவர் எல்லாரும் உருவாக்கி கொடுக்க என் தேவன் வல்லவராக இருக்கு. இல்லையா? அதனால அப்படி விசுவாசம் நான் கேட்டதே தருவான், நான் கேட்டதை பெற்றுக்கொள்வேன். எனக்கு ஒரு நாள் இல்லை என்று மறுக்க மாட்டேன். விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம் இந்த செடிக்கு இருந்தபடினாலே அவர் பெற்றுக்கொண்டார். இல்லையா? அடுத்த காரியம் மாத்திரமல்ல, என்றால் நமக்கு தேவையான குறிப்பிட்டு கேட்கிறோம். மார்க்கிற 10 அதிகாரம் 51 வசனம் பாருங்க. மார்க் 10 அதிகாரம் 51 பார்த்தோம்னா அந்த வலிமை குருடன் அழைக்கப்படுகிறான். வருகிற போது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். என்ன செய்யவேன்னு கேட்டபோது ஆண்டவர் என்ன பார்வை அடைய வேண்டும். அப்ப நம்ம கேட்கிற காரியத்துல சரியாக கேட்கப்படும். ஆண்டவர் தருகிறவாறு என்பதற்காக எல்லாத்தையும் கேட்கணும். உனக்கு என்ன வேண்டும் கேட்கப்படும் போது நாம கேட்கிற காரியத்தை நமக்கு பற்றி என்ன வேண்டும். வியாதி சொல்லுவான். வியாதியை எந்த இடத்துல, காலில் வலியா, கையில வலியா, தலைவலியா, இல்ல வேற என்ன பலவீனம் இருக்கு, அது சரி. உன் தேவைகள் என்ன இருக்கு? பேராசை கொண்டு இச்சையினாலும் கேட்கக்கூடாது.
இஸ்ரவேல் ஜனங்களை வளர்ந்தெடுத்து இச்சையுண்டு ஆண்டவர் இறக்கமுள்ள தேவர். அவருக்கு ஆகாரத்தை 40 வருஷம் மனாந்தரத்தில் ஆகாரத்தை கொடுக்கலாம். எந்த வேலையும் பார்க்காத அளவுக்கு அவர்களுக்கு எல்லா வாரத்துல 7 நாட்கள் உணவு கொடுத்து 7ஆம் நாள் உணவு கூட 6ஆம் நாள் சேர்த்து கொடுத்து போஷித்த ஆண்டவர். ஆனா அவர்கள் இறைச்சி கேட்டார்கள். அவர் இறைச்சி கேட்டு விட அவர்கள் இச்சையினால் கேட்டார் இல்லையா? இச்சையில கேட்டவங்க கோவப்பட்டு அதை கொடுத்தாரு, கோவப்பட்டார். ஆனால் நம்ம கேட்கிற காரியத்தில் இச்சையோடு கேட்கக்கூடாது. ஆண்டு தருகிறா என்பதற்காக என்ன செய்யுது? இச்சையோடு கேட்கக்கூடாது. அதனால நம்ம என்ன செய்யற? இச்சையோடு கேட்காத அளவுக்கு நம்ம ஆண்டவர் செய்வ நம்பிக்கையோடு கேட்கப்படுறது. இச்சை இருக்கு. இச்சை என்னது? பேராசை. தேவசம் ஜெபிக்கு பேராசைப்பட்டு கேட்கணும். அன்றைக்கு சாலமோன் பேராசை கேட்கல. அதனால அடுத்தவங்க அவர் ராஜாதான், அடுத்தவங்க ஜீவனை கேட்கணும், அடுத்தவங்க பொருளை கேட்கல, தனக்கு விவேக ஞானத்தை கேட்டார். அவர் ஆண்டவருக்கு ஜெபிக்க விடும்போது வேற இச்சையினாலே அடுத்தவங்க பொருளை இச்சிக்கவோ அடுத்த காரியம் கேட்க வேண்டிய இச்சையினால் கேட்காதவர்களுக்கு என் ஆண்டவர் செய்ய வல்லவரா எனக்கு விசுவாசம் கேட்கப்படணும். அதனால அந்த நம்ம கேட்கிற இச்சையினது பேராசை. ஆண்டவர் செய்வது சாதாரணமா ஒன்று கேட்டுக்கொண்டிருப்போம். ஆண்டவர் படிக்கிறபடி அந்த ஒரு பேரா தான் கேட்போம். ஆண்டவர் செய்வது நல்ல வரணும்னு ஒரு 10 பேரா தாங்க அப்படின்னு கேட்டா அப்ப என்ன செய்ய மாட்டோம். இச்சையினாலும் கேட்கக்கூடாது. இன்னும் சொல்லப்படும் போது அந்த நமக்கு தேவையா என்ன கேட்கலாம். என்னப்பா ஆண்டவர் வருகிறான்னு சொல்ல உடனே பதினேழு கத்துலாம். கூப்பிட்ட உடனே என்ன வஸ்திரத்தை தூரம் எடுத்து போடும். ஏன் தூரம் எடுத்து போட? இந்த வஸ்திரம் நமக்கு தேவையில்லை. அடையாளங்களுக்கு குருடங்களுக்கு போடப்பட்ட இந்த வஸ்திரம் நமக்கு தேவையில்லை அப்படி எடுத்து போடுங்க. அது ஒழித்து பையில எடுத்து வைக்க. நாளைக்கு ஒருவேளை ஆண்டவர் எனக்கு இந்த வியாதி இந்த கண்பாரி தரலன்னா திரும்ப தேவைப்படுமே. ஏன்னா அடையாளம் வேணும். அடையாளம் வேணுமேங்கிறதுக்கு அவர் கையில பத்திரமாக்கிறார். ஆண்டவர் ஏற்று கூப்பிட்டாரு. ஏன்னா வியாதி சுகமாக்கிட்டுன்னு சொல்லி அந்த விசுவாசமாக அந்த துண்டை எடுத்து அந்த அடையாளத்தை எடுத்து போட்டு போவான். அவனுக்கு என்ன பாசன்னு கேட்கிறேன். வேற ஒண்ணு பொண்ணை கேட்க, வெள்ளியை கேட்க, பொருளை கேட்கிற. ஆண்டவர் கேட்டு அவன் கேட்ட ஒரே காரியம் என்ன கேட்டான்? எனக்கு பார்வையிட வேண்டும். அப்ப நம்ம கேட்கிற காரியத்திலே உறுதியாக இருக்கணும். நம்ம கேட்கிற காரியத்துக்கு உறுதியாக கேட்கணும். ஒன்றை கேட்டு அதே நான் இல்லையா? எதை கேட்கிறோ அதை கேட்கணும். அதனால அதை கேட்டு இன்றைக்கு சிலவங்க ஒரு நாளைக்கு ஒண்ணு கேட்போம், நாளைக்கு ஒண்ணு கேட்போம். இப்படி மாறி மாறி கேட்டு கடைசி ஆண்டவரே என்ன செய்வாரு? ஒன்னும் பதில் சொல்ல மாட்டார். அவர் குழம்ப மாட்டாரு, கோப்பட மாட்டாரு. சரி ஒரு நிதானத்துக்கு வரட்டும். இவன் இன்னைக்கு ஒண்ணு கேட்கான், நாளைக்கு ஒண்ணு. காரணம் அவனுக்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை கேட்டதுல அவனுக்கு நம்பிக்கை இல்லாதனால செவ்வாய்க்கிழமை வேற நாள் கேட்பான். செவ்வாய்க்கிழமை கேட்ட நம்பிக்கை இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒன்னொன்னா கேட்டுட்டே இருப்பான். கடைசியில ஒன்றையே பெற்றுக்கொள்ள மாட்டான் இல்லையா? பெற்றுக்கொள்ள மாட்டான். ஆகாயத்துல சிலம்பம் பண்ணுற மாதிரி ஆயிடும். ஆகாயத்தில் என்ன ஏத்தால கம்பு இருந்து சண்டை விடலாம். ஆகாயத்தை அதாவது ஆகாயத்தில் சிலம்பம் பண்ண மாதிரி டெய்லி ஒண்ணு கேட்பான். இன்னைக்கு ஒண்ணு கேட்பான், நாளைக்கு ஒண்ணு கேட்பான். ஏன்னா இன்னைக்கு கேட்ட உடனே கிடைக்கிறேன், இன்னைக்கு ஜெபம் பண்ணி கேட்டு கிடைக்கல உடனே அவன் என்ன பண்றான்னா அடுத்த நாளைக்கு வேற கேட்கான். ஆனா இது செய்யும். இப்படி கேட்டு கேட்டு பார்த்தா ஒண்ணுமே கிடைக்காம சோறு கிடைந்து போய் நான் போனேன் ஒன்னும் பேசல தெரிஞ்சோம். அவன் சோறு கிடைந்து வெளியே அந்த நிலைமைக்கு அவர் நமக்கு எதை கேட்கிறோமோ அதை கடைசி ஆண்டு நமக்கு செய்து வர அது உறுதியா இருக்கணும். நம்ம கேட்கறது சரியோ தவிர வேற விஷயம். ஆனா உள்ளத்திலே நம்ம ஜெபம் பண்ணும் போது ஒரு இடத்துல வரலன்னா, ஒரு சமாதானக்கேடு இல்லைன்னா நம்ம தைரியமா என்ன செய்ய ஜெபம் பண்ணணும். நம்ம கேட்கிற காரியத்துல நம்ம ஜெபம் பண்ணும் போது நமக்கு தெரியும் சில காரியங்களை இது சரியில்லையே, அப்படி சரியான ஜெபம் பண்ண வேண்டும். நம்ம இன்னும் ஜெபிக்க போது ஆவியில ஒரு நிதானம் இருக்குமானா, சமாதானம் இருக்குமானா நம்ம தைரியம் கொண்டு ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபம் பண்ணும் போது நம்ம உள்ளத்துல சமாதானம் வரும். அந்த சமாதானம் தான் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் இல்லையா? அப்ப நமக்கு அந்த காரியங்களை கரெக்டா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். கேட்கிற காரியத்தையும் நம்ம குறிப்பிட்டு கேட்க. அடுத்த காரியம் இப்படி தடைகளை, அதாவது மார்க் 10ஆம் அதிகாரம் 48 வாசிக்கப்படும் போது அவன் வலிமைக்குள்ள அவன் கூப்பிடுகிறான். ஆண்டவர் கூப்பிடு, ஆண்டவரே தேவை தாவீது குமாரனே கூப்பிடும்போது அவன் பேசாத இருக்கும். அநேகர் அவன் அதட்டுறான். பேசாதுன்னு சொல்றான். பேசாது சொல்லும் போது அவனுக்கு அவன் சில நேரம் நம்ம ஜெபிக்க முடியாத அளவுக்கு தேவத்தை அமர முடியாது பல தடைகள் வரும். அதை பொருட்படுத்துறது ஜெபம் பண்ணி என்ன ஆண்டவர் ஜெபம் பண்ணி யார் தடுக்க முடியும்? சில நல்ல தூக்கத்தை கொண்டுரும், இல்ல பலவீனத்தை கொண்டு வரும், சில வேற ஏதாவது காரியத்தை கொண்டு வந்து ஜெபம் தான் பண்ணுவோம். ஆனா ஜெபம் பண்றதுல என்ன நான் ஜெபம் பண்ணி தீர்வேன் சொல்லி அந்த தியான கேட்கிற உறுதியாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு தடை அன்றைக்கு அந்த பெருமாடு சரி வார ஆர்வத்தோடு வாரா ஆண்டரை பார்த்த உடனே என்ன செய்வாரு? எனக்கு ஜெபம் பண்ணுவாரு. ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே
நான் சுகமாயிருவேன் பண்ணிட்டு இத்தனையோ சொல்லிப்பாங்க. இயேசுக்கு வா, இயேசுக்கு வந்து அவனுக்கு அந்த சுகத்தை கொடுப்பார், கஷ்டத்தை நீக்குவார், கடன் அடைப்பார். அப்படி என்ன சொல்லுவான், ஓஹோ இயேசுக்கு போன உடனே எல்லாம் இன்னைக்கு எல்லாம் ஒரே நாள்ல பழசுல புதுசா மாறிடும், வாழ்க்கை மாறிடும். அதனுடைய ஆசிரியர் இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கும். நாளை லட்சக்கணக்கான இடத்த பணம் பேங்க்ல போடுவோம் சொல்லி நினைச்சுட்டு வருவோம். ஆனா இங்க வந்து பார்த்தப்போதான் அவர் சமூகத்துல அவர் சமூகத்துல அந்த நன்மை பெற்றிருக்கு எவ்வளவு சிரமம் என்பதை உணர்ந்துபட்டார் இல்லையா? அந்த ஜெபம் பண்ணா நடக்காது. அந்த சமூகத்துல ஜெபம் பண்ணணும் சும்மா இந்த கோழி ஜெபம் மாதிரியும் பண்ணா நடக்காது. தன்னை தாழ்த்தி ஜெபத்து உருக்கமா மனது உருக்கத்தோடு ஜெபம் இறங்குங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். எங்களுடைய பல வாரத்துல மாதிரி நம்முடைய நீங்க நீதி இல்லாண்டரை உங்களுடைய இறக்கத்தினால உதவி செய்யணும் கேட்கணும். அந்த இவன் வந்து பாக்குறா, பல லட்சக்கணக்கான பணம் செலவழிச்சாச்சு, பல டாக்டர் பார்த்தா சுகம் கிடைக்கல, சரி ஏசு பார்த்தா சுகம் தைரியம் வரா. இங்க வந்து திரளான கூட்டம், பக்கத்திலேயே போக முடியல. ஆனா அன்றைக்கு அதான் பேசுறா, அன்றைக்கு உன் விசுவாசத்தை அன்றைக்கு 100 கல்வியா இருக்கட்டும், ஜபாத்தகனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவரு முகமா பார்த்து கேட்டாங்க. இவன் முகத்தை பார்க்கல, இயேசு யாரும் கூட தெரியல, உருவத்தை பார்க்கல. அவர் ரெண்டுல போய்கிட்டு இருக்காரு. பின்னாலே தவண்டு போறான். தவண்டு போனது இவனுக்கு என்ன வருது, என்ன விசுவாசம் வருது? இந்த கூட்டம் தடை செய்ய முடியாது. எப்படியாவது போய் அவரு வசனத்தை தொட்டா போதும் இல்லையா? அவர் விசுவாசம் பயங்கரம். எனக்கு ஆண்டவர் எப்படியாவது முன்னால் ஓடி போய் இன்னைக்கு சில இடத்துல போவோம், சில இடத்துல ஊழியக்காரன் ஜெபம் பண்ணும் போது நம்ம ஒரு ஊழியக்காரன் 2-3 ஊழியக்காரன் எல்லாத்தையும் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. சபையை ஒரு பெரிய கூட்டத்துல ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போகும்போது 2-3 ஊழியக்காரன் பசங்க பண்ணுவாங்க. மெயினான ஒரு ஊழியக்காரன் நம்பி ஜெபம் பண்ணி போவாங்க. அங்க போயிட்டு இருக்கும்போது கை வச்சு ஜெபம் பண்ணுற போது கடைசியில கூட்டம் முடிக்கும் போது ஒவ்வொரு ஊழியக்காரன் போது இவன் நினைச்ச ஊழியக்காரன் தலையை வைக்கிறாங்க. திரும்பவும் ஓடி போய் எழுதிவாங்க, ஓடி போய் இருப்பான். அப்ப அந்த இடத்துல இயேசு கிறிஸ்டியன் ஊழியக்காரனை தான் பாக்குறான். இங்க இயேசுவை பார்த்தேன், யாரையும் பார்க்கல. அவ்வளவு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தை கண்டோம், இவ்வளவு பெரிய கூட்டத்துல போய் நம்ம எப்படி போய் பார்க்க முடியும்? பார்க்க நினைக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவரை தேடி ஒரு சீசன் பாருங்க, ஒரு சகோதரர் வருகிறார் இயேசுவின் ஊழிக்கும் போது. அப்ப ஆண்டு சொல்லும் போது அன்று எல்லா கற்பனைகளும் கை கொண்டு இருக்கு, சிறுமையும் கற்றுருக்கு. இன்னும் என்ன போது நீ எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவன் சொல்லும் போது அவன் என்ன செய்யலாம்? அது நம்மளால முடியாத காரியம், இது கஷ்டமான காரியம் சொல்லி வெளியே போயிடும். அதே மாதிரி சீசன் அவர் எழுந்திருக்கும் போது ஆண்டவர் சொல்ல உபதேசம் கொடுக்கிறார். உபதேசம் கொடுக்கிற போது இது நமக்கு பயங்கரமான காரியமா இருக்கு. அவர்கள் நினைச்சாங்க சீசனுக்கு சில பேர் வெளியே போயிடுறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்கிறாரு, இருக்க சீசன் நீங்கள் போக மனதாக இல்லை, உங்களோட வசனம் இருக்கிறா இருக்குன்னு சொல்லி இருக்காரு. எதுக்காக சொல்றேன்னா, நிறைய பேர் அப்படிதான் பார்க்க மேலோட்ட பார்க்க ஐயோ அந்த பெருமடிச்சு நினைச்சிருந்தா அந்த கூட்டத்தை கண்ட உடனே அவளுக்கு கலங்கி நினைச்சிட்டோம். இது நமக்கு நடக்கிற காரியம் இல்லை, நம்மளால முடியும். இன்னைக்கு வருகிறாங்க, இயேசுட்டு வருகிறாங்க, ஜெபம் பண்றாங்க, சில உபதேசம் ஐயோ இந்த உபதேசம் நமக்கு பெரிய காரியம், நமக்கு முடியாது. நானே ஆண்டுட்டு வந்த புதுசுல பாஸ்டர் சொன்னார், நீங்க என்ன கிடையாது, நீங்க சீர்டா குடிக்க கூடாது, பொய்ச்சு பேசக்கூடாது, கபடி பேசக்கூடாது, அப்படி இருக்கு உபதேசம் கொடுத்தார். அப்ப நான் சிறு வயது நிறைய கிறிஸ்தவ பழகிருக்கேன், ரோமன் கத்தோலிக்க பழகிருக்கேன். ஆனா அவர்கள் எல்லாம் என்ன மாதிரியா பழகி கொண்டு எல்லாரும் பழகி கொண்டு தான் ஜெபம் கொண்டு இருக்கிறப்போ இல்லை, இது ஆவிக்கு சத்தியத்தில் நடக்கும். அவருக்கு உபதேசம் கேட்டு சபை கொடுக்கப்படுகிறது, ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனா இங்க கேட்கப்பட வேண்டும், கேட்டாலும் உங்களுக்கு உங்களுடைய காரியங்களை ஆசீர்வதிக்க முடியும்னு அவர் சொல்றாரு இல்லையா? அப்போ அந்த இடத்துல நான் சொன்னேன், இப்படி தெரிஞ்சுதான் வந்திருக்க மாட்டேனே, இவ்வளவு கஷ்டமாக வந்திருக்க மாட்டேன்னு. ஆனாலும் தேவசுத்தி இருந்தபடியாலே அந்த இடத்துல அந்த பொல்லாத பாவப்படாத விட்டு தேவன் சமூகத்துல நான் நினைச்சுறேன் இன்னைக்கு இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், ஊழியக்காரனா பிரசவம் பண்ணி கொண்டிருக்கோம். எதுக்காக சொன்னா, சில நேரம் மேலோட்ட பார்க்க பேசவா தெரியும், அந்த பார்க்கப்படும் போதே விஷயம். இன்னைக்கு அண்ணாச்சி குளத்து பார்த்து வேலைக்குமா முள்ளாயிடுச்சு. அதே மாதிரி பலாப்பழத்தை பார்த்தா முள்ளா இருக்கும், ஆனா உள்ளுக்கு நினைச்சு ருசியான சுழா இருக்குது. அவன் ஏசு பார்க்க ஐயோ கடினமான உபதேசம் நடந்தாலும் ஆசிரியர் பெற்றுக்கணும், கடினமான கஷ்டப்பட்டா நம்ம ஆண்டு சமூகத்துல நம்ம நம்பி பெற்றுக்கணும். இது நம்மளா முடியாதுன்னு சொல்லி பெரியப்பா நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா?
ஏதோ அவங்க மனமோடு கொண்டு வாழ வேண்டும், இயேசு ஆசீர்வதிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமா ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது, விடுதலை பெற முடியாது. அந்த எண்ணத்தில் இருக்கவும் நிச்சயமா இல்லையா அவங்க வெளியே போயிடுவாங்க இல்லையா. அப்ப இன்றைக்கு இந்த சகோதரி பார்க்கப்படும் இந்த பெருமடத்தை பார்க்கப்படும் போது அந்த கூட்டத்தில் கண்டு வளைத்து போல அவளுக்கு ஒரு நம்பிக்கை வந்து உள்ளத்துல ஒரு நம்பிக்கையை வந்து ஆண்டவர் கொடுக்கிறான்னு வைத்துக்கலாம். இல்லை அவளுக்கு நம்பிக்கை வந்து பயிர் சொல்லப்பட்ட அவர் சொல்ல பாருங்க, ஜனக்கூட்டத்துக்கு அவருக்கு பின்னாக வந்து அவர் வசனம் சொல்றார். அதுக்கு 27 வசனம் பார்க்க 5வது 27 சொல்லப்படுது, அவருடைய வஸ்திரங்களையாகி தொட்டார் சொந்தமாகவே இல்லையா. நான் இந்த கூட்டத்துல போறேன், வஸ்திரம் பெரிய சிப்ப மாதிரி போட்டிருக்காரு சொல்லுவாங்க, நம்ம பார்த்தது இல்லை. அப்போ அந்த வருஷம் கூட்டத்தில் நடுவில் போய் 12 வருஷம் வியாதி ஒரு பிறகுமா இருப்பான். அவளால இன்னைக்கு ஓட முடியாது, சாட முடியாது, கூட்டத்தில் போக முடியாது. ஆனா அந்த கூட்டத்துல போய் எப்படியா போய் அவர் வஸ்திரத்தை தொட்டா போதும், அதான் விசுவாசம். அந்த அந்த விசுவாசத்தை பாக்குற அவ வஸ்திரத்தை தொட்டால் போதும், வஸ்திரத்தை தொடுகிற போது வஸ்திரத்தை தொட்ட உடனே அவருக்கு வல்லமை இறங்கு இல்லையா. அதான் அன்றைக்கு ஒவ்வொரு ஊழியருக்கு நல்ல பரிசுத்தமான ஒரு ஊழியக்காரன் அவன் சரித்து ஒவ்வொரு பகுதியில் இருக்கும் அபிஷேகம் இருக்கும். அன்றைக்கு இதே போல பேரு நடந்து போகும்போது அவன் நிலப்பட்ட சுகமாக்கப்படுவன் நினைஞ்சாங்க. அந்த வியாதிகளை படிக்கையில் கிடத்துலாங்க. பவுலுடைய கட்சிகளை உருமால அவனை கட்சி உருமால எடுத்துக்கொண்டு கட்சியில் எடுத்துக்கொண்டு வியாதிக்கார போட்டாங்க, சுகம் கிடைக்கும். ஒரு நல்ல அபிஷேகம் ஊழியக்காரன் இருப்பான், அவன் மேல அபிஷேகம் இருக்கும். அன்றைக்கு பவுல் அதை ஜெபித்துக் கொண்டிருந்த போது நேர்மாடி ஜெபித்துக் கொண்டு 5 கீழே விழுந்தான். உடனே அந்த பவுல் போய் அவன் மேல விழுந்து அவனுக்கு மேல அபிஷேகம் இருக்கு, அந்த அபிஷேகம் அவன் மேல அபிஷேகத்தை அந்த சிறுவன் மேல வைத்து அவன் உயிரோடு எழுப்புகிறோம். நான் இதுல பெருமை சொல்றேன், ஒவ்வொரு நல்ல பரிசுத்தமான ஒரு ஊழியக்காரனாக அவன் மேலே அபிஷேகம், அவனுடைய கையில கால்களில் எல்லாம் இடத்துல அபிஷேகம் இருக்கும். அவன் கட்சி மேல அபிஷேகம் என் கட்சி நான் சொல்லுறேன், 2 துண்டுல இருக்குன்னு நான் சொல்றேன். ஒவ்வொருத்தரும் இருக்கும்போது வேதம் சொல்லு ஆண்டவர். அப்ப ஆண்டவருடைய வல்லமை அவர் வார்த்தையில் மாத்திரம் அல்ல, அவர் பார்வையில் மாத்திரம் அல்ல, அவர் வசனத்திலும் வல்லமை உண்டு என்று அந்த மகள் விசுவாசித்தா, அந்த சிறு விசுவாசி நல்லையா எங்களுக்கு மாற்றி சொல்லும். அப்போ ஆண்டவர் அவருடைய விசுவாசம் தான் பெருசு. அதாவது ஆண்டவரை நேரில் பார்க்கறது காட்டும், ஆண்டவருக்கு வந்து ஆண்டவரை கண்ணை நேரில் பார்த்து கேட்கறதை காட்டும், அவருடைய வஸ்திரத்தில் அவர் வல்லமை அவர் சரீரத்தை மாத்திரமல்ல, அவர் கைகளை மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு உறுப்பை மாத்திரமல்ல, அவர் போட்டு இருக்கிற வஸ்திரத்திலும் வல்லமை உண்டு நம்பினார் இல்லையா. அந்த நம்பிக்கையோட வஸ்திரத்தில் வல்லமை உண்டு யார் நம்ப முடியும்? எந்த ஊழியக்காரன் பார்த்து அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ல வல்லமைன்னு யாரும் நம்புறாங்களோ? நம்பக்கூடிய அந்த ஊழியக்காரன் பார்க்கிறோமா? ஆண்டவர் காண்பிக்கிறாரா? தெரியாது. என்னிடத்துல இருக்க எனக்கு தெரியாது. நான் எனக்கு மேன்மை பெற விரும்பல. அப்போ அந்த வசனத்துக்கு அவருடைய விசுவாசத்துக்கு பாருங்க, அது ஒரு விசுவாசத்தோட லட்சியத்துக்கு ஏன் சொன்னா இந்த வசனத்தை தியானித்த போது ஒரு விசுவாசத்தோட லட்சியம் எத்தனை சொல்லியிருக்காரு, எத்தனை இடத்துக்கு அந்த இடம் சொல்லும் போது அவர் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருந்தது. வஸ்திரத்துல கூட ஆண்டவர் போட்ட வஸ்திரத்துல கூட வல்லமை உண்டு என்று விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ள இல்லையா. அப்ப நம்ம விசுவாசம் ஆண்டவருடைய வல்லமை இல்லையா எல்லாவற்றிலும் எல்லா இடத்திலும் இந்த இடத்துல வல்லமை இருக்கு. ஆண்டு நேரம் வந்து இறங்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தேவ வல்லமை கிரியை செய்யும். ஆமீன் அல்லையா. அப்ப நமக்கு இந்த இடத்துல அப்போ அவருக்கு விசுவாசிக்கிறான். என்ன விசுவாசம்? தொடுகிற போது அது வஸ்திரத்து வல்லம் உண்டு. ஆனா எனக்கு ஆச்சரியமா இருக்கு, அவர் விசுவாசம் எவ்வளவு விசுவாசமா இருக்குது. வஸ்திரத்துல வல்லம் உண்டு யாரு நினைப்பான்? அன்றைக்கு குருண்டர் எனக்கு தொடுங்க. இவன் அந்த காணொலி சீட்டு வந்து உங்க பிள்ளைக்கு சாப்பிட்டா கீழே அந்த பருக்கையை தாங்க கேட்டான். எல்லாரும் அடையாளத்தை கேட்டாங்க, அவருக்கு வார்த்தையை கேட்டாங்க. ஆனா இவன் மாத்திரம் என் ஆண்டவருக்கு இன்னும் 12 வருஷம் முன்பு தெரியாதவா, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டவா, இவருக்கு வந்து சுகமா நம்பிக்கை வரவா, அவர் ஒரே வார்த்தை என் ஆண்டவருடைய வல்லமை அவர் சரீரத்தில் மாத்திரமல்ல, அவர் போட்டிருக்க வஸ்திரத்தில் வல்லமை உண்டு அவன் நம்பலாம். அந்த நம்பிக்கை தான் விசுவாசம். அவர் உறுதியாக விடைகள் நல்லையா. அப்ப சொல்லுற போது அடுத்த கதை பார்க்கும் போது தடை வரும். நம்ம ஜெபம் பண்ண முடியாது. உபாசம் பண்ண நினைக்க தான் இன்னைக்கு தடை வரும். 6வது நடக்க தான் காய்ச்சல் வரும். எல்லாம் வரும். ஆனா இது என்ன செய்ய முடியும்?
நான் ஆண்டவர் சமூகத்தில் நிகழ்ச்சி அப்போ சிலது ஊழியக்கார பிரசங்க ஒரு முக்கியமான பிரசங்கத்துக்கு போக நினைக்கும் போது அன்னைக்கு பல விதமான குடும்பத்தில் பிரச்சனை போக முடியாம. ஆனா எதையும் பொருட்படுத்தாங்க, ஊழியம் தான் பெருசு என்று தாவி ஆண்டவருடைய செய்த வேலை பெருசு நினைச்சாவுடைய மகனை பெருசா நினைக்கிறார், மனைவிகளை பெருசா நினைக்கல. யாரும் எல்லாரும் அன்பு பாராட்டலாம், ஆனா எல்லாத்துக்கும் முதலாக இயேசு கொடுத்த கர்த்தர் கொடுத்தார் இல்லையா? அதே மாதிரியாக தடை ஜெபம் பண்ணுவோம், சில தடைகள் வரும், நிலவேலும் வரும். ஆனா எந்த தடைகளை எடுத்து போட்டு ஆண்ட சமூகத்துல நம்ம ஜெபம். அடுத்த காரியம் அடுத்த ஜெபத்தில் தேவனுக்கு ஆலோசனை. இன்னைக்கு நிறைய ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இப்படி செய்யுங்க, ஆண்டவரே இவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அவனை அடிங்க, இவனை பிடிங்க, இவனை அடிங்க, அவனை ஒண்ணுதான் இருக்குன்னு ஜெபம். இல்லைன்னா ஒவ்வொரு தனக்கு என்ன செய்ய வேண்டும்னு எனக்கு செய்ய வேண்டும் வேலை செய்யணும். அவருக்கு ஆலோசனை கொடுக்கும். ஆலோசனை கொடுத்து எனக்கு அது வேணும் ஆண்டவர், இது வேணும் ஆண்டவர், பெரிய கார் வேணும், பக்கம் வேணும், வேணும்னா இது பணத்தை நிச்சயம் நான் தொழில் பண்றேன், தொழில் பண்றது பல மடங்கு லாபம். இவருக்கு தொழில ஆசிரியத்து எனக்கு பல மடங்கு லாபம் வரணும், அதனால நான் பெரிய வசதி வாழ நினைப்பான். ஆண்டவருக்கு எப்படி ஒண்ணு வாழ வைக்கிறது அவருக்கு இல்லையா? உன்னை அழைத்தவர், உன்னை அபிஷேகித்தவர், உன்னை பாவத்திലേക്ക് பரிசுத்தமாக்குறவர், உன் வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் அவருடைய கரம் இருக்கு இல்லையா? நம்முடைய ஒவ்வொரு நாள் நம்மளை குறித்தும் நம்முடைய குடும்பங்களை குறித்தும் நமக்கு தந்த பிள்ளைகளை குறித்தும் கரெக்டாக நேர்த்தியாக அவர் நடத்தி வருகிறவராக இருக்கிறார். நடப்பது எல்லாம் நமக்கு வித்தியாசம் காணப்படும், ஆனா எல்லாத்தையும் ஒரு கணக்கு உண்டு இல்லையா? நான் என் வாழ்க்கை எப்படிதான், என் வாழ்க்கை நிச்சயமா எல்லாத்தையும் கணக்கு வைத்திருக்கிறார். கணக்கு இல்லாம நம்மளால் நிலைநிற்க முடியாது இல்லையா? அந்த நிலைநிறுத்துற தேவனா இருக்கிற முடியாதே. இன்றைக்கு அந்த சில வார்த்தைகள் எல்லாத்துக்கும் நமக்கு எல்லாத்துக்கும் கணக்கு வைத்து உள்ளே வரைநிறுத்தி நாம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், நம்ம எடுத்து ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் இப்படிதான் இருக்க வேண்டும். சில பிள்ளைகள் வாழ்க்கையில் வந்து சில வழிமாறி போயிருக்கும், ஆனா ஆண்டவர் கரெக்டா எல்லா விஷயத்தையும் கடைசி கொண்டு வந்துவிடும் இல்லையா? அப்ப ஜெபத்திலே ஆண்டவருக்கு அன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் பாதியில் ஒப்பு கொடுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு சொல்லப்பட்ட போது அப்போ இஞ்சிக்கப்பட்டு அவமானப்பட்டு சிலுவை அடிக்கப்பட்டு சொல்லப்பட்டவர்கள் பேரு மத்திய 16 அதிகாரத்துல 27 பேரு ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, ஆண்டவர் இது நேரிடக்கூடாது, இது உமக்கு வரக்கூடாது போது அவர்கள் அவனுக்கு உள்ள பிசாசு தான் ஆலோசனை சொல்லுகிறது. அப்ப ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுகிறவன் தேவ சமூகத்தில் ஜெபிக்கப்படும் ஆண்டவருக்கு ஆலோசனை என்ன இருக்கு? பிசாசு உள்ள பிசாசுடைய செயல்கள், பிசாசுடைய சிந்தனைகள் பிசாசு உள்ள இருக்காது. பிசாசுடைய செயல்கள் சிந்தனை உள்ள இருந்தாதான் ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்கும். இல்ல மத்தவன் ஆலோசனை கொடுக்க மாட்டான். நமக்கு ஆண்டவர் எனக்கு கலம் தாங்க, எனக்கு உங்க கிருபை தாங்க, உங்க இறக்கத்தை கட்டிடுங்க, தேவ சாதனைங்க. இப்ப நம்ம ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டப்படும், ஆலயம் கட்டி வழிகள் திறந்து விடுங்க. அப்போ ஆண்ட சமூகத்துல நிறைய நாட்கள் நம்ம ஜெபம் பண்றத அப்பவே கேட்கிறோம். அப்ப அதுக்காக அந்த படத்துக்கு வந்து ஆண்டவரே அவர்களுக்கு பேசுங்க, இவர்களுக்கு பேசுங்க. இல்ல இன்னைக்கு லட்சக்கணக்கான கால் படம் வச்சிருக்கான், யாராவது கொண்டு உமக்கு பிரியமான செய்யும் எப்படி தீரும்? அதான் கதை. கொஞ்சம் ஜனங்களை கொண்டு அநேக ஜனங்களை ரட்சிக்க கர்த்தர் தடை இல்லை. கொஞ்சம் பேரை கொண்டு தாயத்தை கட்டுவாரு, அநேகரும் கட்டுவாரு. இல்ல ஒரே ஒரு மனுஷரை கொண்டு அவருக்கு முன்குறிக்கு ஒன்று காரியத்தை செய்வதற்கு அவர் முன்குறிக்கு தேவனாக இருக்கிறார். அந்த சொல்லும் போது தேவ சமூகத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆலோசனை கொடுக்க கூடாது. அடுத்த காரியம் போது முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். அப்போது 3ஆம் அதிகாரம் 8வது அப்போது 3ஆம் அதிகாரம் 8வது வாசிப்பு போனா துதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து துதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். லூக்கா 12:43. லூக்கா 12:43. லூக்கா 12:43. உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். இப்போ இந்த 2 லூக்கா 12:43 பார்க்கிறோம். 3 பார்க்கும்போது அந்த 40 வருஷமாக நடக்க முடியாது இருந்தவனுக்கு தேர்தல் சுகம் பண்ணி பணப்படுத்துகிறார். பணப்படுத்துற உடனே இருந்தாலும் அவன் ஒரு நிமிஷம் தன்னை அர்ப்பணிக்கும். அதாவது எனக்கு வியாதி சுகம் கிடைச்ச உடனே அவனுக்கு பிரச்சனை விடுதலை கொடுத்த உடனே முதலாவது ஒரு அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிப்பு கூட வர வேண்டும். சில வரமாட்டான், என்ன வருவாங்க, சுகம் பண்ணுவாங்க, விடுதலை தருவாங்க. நீங்க நிறைய பேர் வாழ்க்கையில ஒழித்து முதல்ல சில பேருக்கு 100 ஜெபம் இருக்கான். வந்தவங்க அர்ப்பணிக்கிறது. ஆனா அர்ப்பணிப்பு வந்தாதான் அவங்க நிரந்தரமான பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர் மாற முடியும். வந்தாங்கன்னு விடுதலை கொடுத்தாலும் போயிட்டாங்க.
அவன் அதோட வாழ்க்கை முடிஞ்சு வச்சு. அப்படிப்பட்டவராக இருந்தா அது ஆசீர்வாதத்தை வராது என்று சொல்லப்படும் போது முழுமையான அர்ப்பணி. அதாவது அந்த குருடனுக்கு லூக்கா 18 குருடனுக்கு அந்த பார்வை கிடைச்சோன்னே அவன் உடனே அவங்களுக்கு அந்த டீச்சர்கள் பின்தொடர்ந்து போகிறான், ஆண்டரை பின்தொடர்ந்து போகிறான். அதே மாதிரி 53 அவனை இவங்க தேவாலயத்துக்கு போற வழியில தான் அந்த நடக்க முடியாத பாக்குறாங்க, சுதந்திர அவனும் தேவாலயத்துக்கு போகிறான் இல்லையா? அப்ப ஆண்டர் சமூகத்தில் நன்மை பெற்றுக் கொண்டதையும் தன் அர்ப்பணிகள் முதலாவது சொல்லப்பட்ட காரியங்கள் இயேசுவோடு செய்யக்கூடிய விசுவாசம் வரணும். அடுத்த காரியம் கேட்க பெற்றுக்கொள்ள விசுவாசம் வேணும். நமக்கு தேவையான குறிப்பிட்டு கேட்க வேண்டும். அடுத்த தடைகள் தாவத்து பொறுத்து கொடுக்க கூடாது. ஜெபத்தில் தேவனை ஆலோசனை கூடாது. முடிவான அர்ப்பணிப்பு. இத்தனை காரியங்களும் இந்த பெருமாள் செடிக்கு இருந்தது பார்க்கணும் இல்லையா? ஒரு மனுஷன் ஜெபத்தை அதாவது ஆண்டை தேடி வருகிற போது இவன் என்ன நினைச்சானா வந்து பார்க்கிறோம். பார்த்த உடனே நாகமானுக்கு 2 ராஜாக்கள் 5 அதிகாரத்தில் நாகமானுக்கு இந்த தீர்ப்பு நாகமானுக்கு சிந்தனை இவனுக்கு ஒருவன் இருந்திருக்க கூடும். அந்த நாகமானுக்கு அந்த சிந்தனைக்கு ஒருவேளை இருந்ததுன்னு சொல்லல, இருந்தது கூட. இருந்ததை பார்த்த உடனே நாகமான் தயங்கினோம். அந்த 2 வருஷம் அப்புறம் நாகமான் தயங்கினக்கு நான் எதுக்கு யோர்தானில் கடற்கரை என்னுடைய தேசத்துக்கு இல்லாத நதியா இங்க வந்தான் குடிச்சு போன, அங்க குடிச்சு குணமாக கூடாது, அங்கெல்லாம் டெய்லி குடிச்சிருக்கேன், அந்த நதியில டெய்லி குடிச்சு சொல்ல கிடைக்கல, இங்க குடிச்சா கிடைக்க போதாச்சு அவங்க கூட தயங்கலாம். ஆனா இந்த 12 விளையாட்டு பெருமண்டத்தில் அவர் தயங்கல. அது இல்லையா? அவர் தயங்கல. ஏன் தயங்கலன்னா அவளுடைய பார்க்கலாம் என்ன பார்க்கலாம், அவர் தயங்காம அவர் தயங்காம அந்த கூட்டத்தை கண்டோன்னு அவளுக்கு ஆண்டவர் யோசனை கொடுக்கிறார். இவருடைய கூட்டத்தில் நடுவில் அவருக்கு வல்லமை வஸ்திரத்தில் உண்டு. சரீரத்தில் மாத்திரம் இல்ல, அதான் நல்ல செவிக்கூடிய ஊழியக்காரங்களுக்கு அவங்க சரீரத்தில் மாத்திரம் இல்ல, அவங்க போடுற வஸ்திரத்தில் வல்லம் உண்டு விஷயம். அது நிறைய பரிசுத்தம். நிறைய ஊழியக்காரம் அந்த சாது சுந்தர் இருக்கிறாரு, மெட்ராஸ்ல சுந்தரகியா சொல்லுவாங்க. அவங்க என்ன அப்படி இருந்தாங்க, அவங்க பரிசுத்தமான வாழ்ந்தவங்க. ஒரு வார்த்தை கூட இந்த உலகாரி பேச மாட்டாங்க. நம்மளால உலகக்காரி பார்க்கிறோம், பேசுறோம். அவரு உலகத்துல சில ஆளுக்கு பேசிட்டு இருக்கோம். அவங்க எப்போதும் சோத்திரம் ஆலயத்தை விட்டு இங்க வைக்க மாட்டாங்க. ஆகாரத்தில் கேவலம் சோத்திரம் பேசிக்கொண்டு இருக்கும்போது அப்படி ஒரு பரிசுத்தவான்கள் 24 நேரமும் முன்னணி உரங்கள் சோத்திரம் அவங்க சரீரத்தில் இருக்கையும் அவங்க வருஷத்தை எல்லாம் இருக்கும். ஆனா நம்மகிட்ட இதுக்கு வாய்ப்பு, நம்ம உலகத்தில் இருக்க உலகங்கள் பேசிடுறோம். அதனால நம்மளுக்கு இருக்கா நமக்கு தெரிஞ்சு வச்சு பார்க்கலாம். அப்ப இருக்கட்டும். இப்ப இன்னைக்கு போது அந்த அவருக்கு என்ன நம்பிக்கைனா அந்த வஸ்திரம் தொட்டா சுகமான்னு சொல்லி மார்க் 5:28 போய் ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவர் வஸ்திரம் தொட்டார். முன்னால போக முடியாது, பின்னால போற கடந்து அந்த அவளை கூட்டத்து ஆயிரக்கணக்கான ஜனங்க மத்தியில் போவதற்கு லேசான காரியம் விட அதுலயும் சிரமப்பட்டு போய் அந்த 12 வருஷம் 1 வருஷம் 2 வருஷம்னாலே எல்லாம் நினைச்சு வேதனைப்பட்டு போவான். இப்ப 12 வருஷமாக எனக்கு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாக ஒரு சகோதரர் மனைவிக்கு பிடித்து யாரு இருந்தா எனக்கு வந்த போது அவளுக்கு ஒரு மாசம் 2 மாசம் தான் ஆளு பால் எலும்பழக்க போயிட்டான். சாப்பிட முடியல, சாப்பாடை கண்டு வெறுப்பு. உடனே போய் ஜெபம் பண்ண அந்த சுகத்தை கொடுத்தா ஆகாரத்தை சாப்பிட்டான். ஆனா ஆகாரத்தோட அவளுக்கு முழு அர்ப்பணிக்கு வராதால கடைசி இன்றைக்கு அர்ப்பணி வர முடியும் அவளை இருக்குது. அப்ப சொல்லும்போது இந்த இடத்துக்கு போது ஜனல் கொடுத்ததை அவருக்கு பின்னாக வந்து அவர் வசதி தொட்டான். மார்க் 5:29 உடனே அவருடைய உதிரத்தின் போல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்து அவள் சரீரத்துக்கு வந்தான். இல்லையா? விசுவாசம் தான், வேற ஒண்ணும் இல்லை. அவன் அந்த ஏன்னா அன்றைக்கு ஆண்டவர் சுற்றி ஆயிரக்கணக்கான இறக்க போறாங்க. அவர் போறாங்க, அத்தனை நினைச்சாங்க அவர் தொட்டுட்டு தான் போறாங்க, சிப்பா தொட்டுட்டு தான் போறாங்க. சிப்பா தொட்டு போகும்போது சிப்பா தொட்டு கைப்படு காரணம் எல்லாம் போடும். அவங்க யாரும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. இல்லையா? அது நல்ல முடிஞ்சு கூட்டத்துல போறாங்க, கூட்டத்துக்கு ஆலய தேவாலயத்துக்கு வருவாங்கன்னா அற்புதம் பெற முடியாது, தேவாலயத்தை ஜெபிக்கிறோம்னா அற்புதம் முடியாது. தேவன் சொன்ன அந்த 6 காரியங்களே தேவன் செய்ய முடியும் என்று விசுவாசம், அது செய்ய நம்ம கேட்கிற பெற்றுக்கொள்ள விசுவாசம். இப்படியாக குறிப்பிட்டு கேட்டு இப்படி அந்த 6 காரியங்கள் சொன்னது இருந்தால்தான் அவங்க நம்பி பெற்றுக்கொள்ள முடியும். இந்த 6 காரியங்களும் அந்த பெருமாளத்தில் இருந்தபடினாலே அவர் விசுவாசம் போய் அந்த வசனத்தை தொடுகிறார். இல்லையா? அந்த வசனத்தை தொடுகிற போது வசனத்தை அதை வகிக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட், வசனத்தை தொட்ட உடனே சொல்லுங்க. நம்ம சொல்லுங்க எப்படியா முடியும்?
வசனத்தை தொட்டா நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க ஏட்டி கூட்டி பேசுறவா இருக்கும். அது எப்படி? இயேசுவே ஆண்டவர் தான். அப்போ இயேசு ஆண்டவர் தான். ஆனாலும் அந்த சூழ்நிலையை அவர் நினைக்கிற ஆண்டவராக இருந்தாலும் அந்த தொட்ட நினைக்க ஆண்டவர் இயேசு ஆண்டவர் தான். ஆண்டவராலும் அந்த வச்சங்கள் தொட்டவர்கள் எப்படியா சுகமாகும் கேட்கிறது. ஆனா வஸ்திரம் தொட்டால் சுகமாகல, அவள் விசுவாசம் தான் அவளை சுகப்படுத்த இல்லையா? இந்த வஸ்திரத்தை தொடுவேன், இந்த வஸ்திரத்தை தொட்டா சுகமானு சொன்னார். 28 மார்க் 5 அதிகாரம் அந்த 27 28 சொல்ல வார்த்தையுடைய அவர் வஸ்திரத்தை தொட்டாலும் சுகமாவே அந்த விசுவாசம் தான் அவளை சுகமாக்கி இல்லையா? அவள் நமக்குள்ள விசுவாசம். என் ஆண்டவர் சமூகத்துல நான் நன்மை பெற்றுக்கொள்ள நம்முடைய விசுவாசம் தான் நம்மளுக்கு சுகமாக்கும். நம்ம விசுவாசம் தான் பிரச்சனை உருவாக்கும். நம்முடைய விசுவாசம் தான் நம்மளை உயர்த்தும் மேன்மைப்படுத்தும். விசுவாசம் இல்லாதவனுக்கு அந்த விசுவாசம் இல்லாதவன் ஒன்றும் பெற்றுக்க முடியாது. விசுவாசம் எவ்வளவு பெற்றுக்கொள்ள. அப்ப தொடர்ந்து அவ வலுவாத்திர 30 வசனத்துல உடனே இயேசு தம்மில் வல்லை பொருட்டை நமக்குள் அறிந்து சனக்கூட்டத்தை திரும்பி என் பத்து தொட்டது. அதாவது ஆண்டவருடைய வல்லமை நிறைய பார்த்தா அந்த இயேசு சரீரத்தை தொடல. ஒரு மனுஷனுக்கு சரீரம் தொட்டாதான் அது உழைச்சி வரும். சரீரத்தை தொட உழைச்சி அது கூட்டத்தில் நடக்கும்போது சரீரம் தொட்டாடு வராது. ஆனா வஸ்திரங்கள் தொட்ட போது அவர் திரும்பி அவர் சட்டம் திரும்பி என் வஸ்திரங்கள் தொட்டது யார் இல்லையா? அப்போ அந்த தேவ வல்லமையே இருக்கிற அவர் தொட்டம் தன்னை ஒரு விசுவாசத்தோடு அவருக்கு ஆவியில் உணர்ந்து கொண்டோம். இதே மாதிரிதான் நம்ம ஜெபம் பண்ணுகிற போது ஆவியில் இறங்கி ஜெபம் பண்ணோம். நம்முடைய ஜெபம் கேட்கத்தக்காத இந்த ஜெபம் அவர் இதயத்துல தொடும். அந்த எசிக்காராஜை வியாதி கொண்ட போது அந்த ஜெபம் அவர் தொட்டபடி அவங்க ஜெபம் ஒரே ஜெபம் தான். அந்த உங்களோட பார்வைக்கு நலமான செய்தி நினைத்தது ஒரே வார்த்தை வேண்டாம். உங்களோட பார்வை அந்த ஜெபம் அவர் தொட்டபடினாலே அந்த ஜெபம் அந்த பருவத்தை எட்டபடினா அந்த ஜெபம் அவருக்கு தொட்டபடினால உடனே அந்த சொல்லப்பட்ட சரி அரண்மனை வெளியே போகவே இல்லை. அவர் என்ன செய்யறது? அந்த ஆண்டோட தொட்டபடினா உடனே பதில். அது மாதிரியாக நம்முடைய ஜெபம் கேட்கப்படுற அளவுக்கு நம்ம ஜெபம் இருக்கணும். காரணம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற எந்த ஜெபமும் 6 காரியம் மனசு வச்சுக்கிட்டு விசுவாசத்தை ஜெபிக்கிற அத்தனை ஜெபம் கேட்கப்படும். அது இதுதான். அப்ப ஆண்டவர் என் வசனத்தை தொட்டது யார்? என்னிடத்து வல்லமை பற்றி அறிந்திருக்கேன். எவ்வளவு ஆச்சரியமான காரியம் நினைச்சு பார்க்க ஒவ்வொரு வரி பார்க்கும் ஆச்சரியமா இருக்கு. என் மன்னத்தை வல்லமை வசனத்தை தொட்டா எப்படி வசனம் தொட்டு யாரையும் கட்டைப்பிடிச்சு இழுத்தது அப்படிதான் கேட்போம். கட்டைப்பிடிச்ச இழுத்தா இருந்தா தொட்டுட்டான். ஏன்னா வேறனா என்ன அவ ஒரு நடந்து விளைவிரமா போனதால வசனத்தை கொஞ்சம் அதிகமா பிடிச்சிருக்கான், சுகமாக்குறதுக்கு பிடிச்சிருக்கான். ஆனாலும் என்னது அவ வசனம் பிடிச்சிருக்கல. என்னிடத்தை வல்லவாத இவருடைய ஜெபம் அவருடைய வசனத்தை மாத்திர அவர் இதயத்தை அசைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவருக்கு அசைக்க. நம்முடைய ஜெபம் ஆண்டு இதயம் அசைக்கப்படுற அளவுக்கு அந்த விசுவாசம் பலமா இருக்கு. விசுவாசம் மெயினா ஜெபத்துக்கு விசுவாசம். இது செய்ய முடியுங்கிற விசுவாசம், அவரையும் சார்ந்து இருக்கிற விசுவாசம். அவர் இல்லாமல் விடுதலை இல்லை. எனக்கு யாரையும் நம்பி இல்லை. அவரை மாத்திர அவரால் விடுதலை வருகிற ஒரே விசுவாசம். செலவு நமக்கு இந்த காரியத்தை ஜெபம் பண்ணுவோம், என்னன்னு வேற பார்த்துக் கொள்ளுவோங்கிற நினைச்சாங்க. இப்ப எல்லாத்தையும் அவர் விசுவாசம் எல்லாரும் போயிட்டு வந்துட்டான். ஊருக்கு போனா போயிட்டு வந்தாச்சு. அதே மாதிரி பார்க்க 9 அதிகாரத்துல ஒரு தகப்பனாரு தன் மகனுக்கு எழுதியான் ஊரெல்லாம் போய் வைத்தியமா ஊரெல்லாம் ஜெபம் பண்ணுவான். சீசட்டோட ஒரு கேட்காது. அப்ப ஆண்டவர் சொல்லுவான் எல்லாரும் போயிட்டு வந்தேன், நீர் ஏதாவது செய்யணும்னு கேட்டான். இவன் அப்படி கேட்கல. அவன் அப்படி விட ஏதாவது இறக்கம் பண்ணி உங்களை ஏதாவது செய்யக்கூடமானா செய்யணும்னு முதல்ல அவன் அபிஷேகத்தை போட்டும். அபிஷேகத்தை தூரத்துக்கு போடு, நீ விசுவாசம் பண்ணு, அவனோட கிடைக்கின்றார். அவன் ஆண்டவரே அபிஷேகத்தை தூரத்துக்கு என்ன அபிஷேகத்தை என்னால் தூரம் எடுத்து போட முடியாது, நீங்களே எடுத்து போடுங்க. என் அபிஷேகத்தை என்ன நான் என் பிறவிலே அபிஷேகம் உள்ளதான் நம்பாதவன் தான். அதனால எனக்கு நான் ஒண்ணுக்கு உதவாதம் தான். ஆனா ஏன் அபிஷேகத்தை நீங்க எடுத்து போடுங்க, என்னால போட முடியாது. ஏன்னா என்னைக்கு எந்த பாவப்படாதது தவறான காரியம் நம்மளால எடுத்து போட முடியாது. ஆண்டவர் எடுத்து பண்ணப்படும் காலம் எந்த காரியம் எத்தனை காரியம் செயல்பட காரியங்கள் நடவடிக்கை எல்லாத்தையும் மாறலாம். அந்த நீங்க தான் எடுத்து போடுங்க, நம்மளால எடுத்து போடவே முடியாது. நம்ம இன்னும் வந்து பாவத்தில் பிறந்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்தை மறிக்கிறவங்க காணப்படும். எது கத்தரை ஏற்று கிருபையினால அந்த பாவத்திலிருந்து கழுவி அந்த நீதிவனாக்கிறோம். ஆனா முடிவுரைன்னு இருக்கும். இன்னைக்கு இருக்க இந்த விசுவாசம், இன்னைக்கு இந்த பரிசுத்தமோ, இன்னைக்கு இருந்த ரட்சிப்போ கடைசி வரை இருந்தால்தான் பரலோகம் போக முடியும்.
இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன் யார் சொன்னா ஆனா இதுக்கு அடுத்த நமக்கு பாவம் நமக்கு மேற்கொள்ள முடியாது, ஏன்னா சிறுமை காலம் நம்ம என்னெல்லாம் செஞ்சுக்கலாம் நினைச்சு போனா என்ன செய்யும், பரவ முடியும் பரியந்தம் கடைசி மரணம் வரை என்ன செய்யும், இதே இந்த ஓட்டத்தை ஓடும். இந்த ஓட்டத்தை ஒரு நாள் சோர்ந்து கூட இந்த ஓட்டத்துல உயிரோடு இருக்க நாளம் எல்லாம் எத்தனை வருஷம் உயிரோடு இருப்போம் எனக்கு ஆண்டு சொல்லி இருக்கிறேன். அது சொல்ல விரும்பல. எத்தனை வருஷம் எத்தனை வயசு எனக்கு ஆயுஷனா எனக்கு கொடுத்துருக்கிறேன், என்ன செய்ய போறேன்னு இருக்கிறேன். அப்போ ஆயுஷால் கூட உனக்கு ஆதரவு வாக்கு கொடுத்து வாக்கு தத்துவத்தை வாங்கிடுவோமா, நான் இதே அன்புல இதே விசுவாசத்துல நான் உயிரோடு இருக்க வாழும். அதான் எங்கிருந்து அபிஷேகம். அப்ப அந்த விஷயம் கிடைக்காத வரும். நம்மளை சோதனை இந்த விசுவாசத்தில் போறப்படும் போது விசுவாசம் சீர்குலைக்க அளவுக்கு என்ன பல விதமான காரியங்கள் வரும். ஆனா அவரை மேற்கொள்வதற்கு தேவனுடைய ஆவியானவர் உதவியா இருந்தா அது மேற்கொள்ள முடியல, நாமளா மேற்கொள்ள முடியாது. அது எந்த காரியமா இருந்தா அது தேவனுடைய அடுக்கல் இல்லைனா தேவனுடைய இறக்கம் இல்லைனா அது மேற்கொள்ள முடியாது. நம்மளா மேற்கொள்ள நான் இல்ல நானா மேற்கொண்டுருவேன் அப்படின்னு முடியாது. அது நீங்க எனக்கு ஆவியில் படுத்தாங்க, மாம்சோட சிந்தனையில் மேற்கொள்ள ஆவியில் படுத்துறதாங்க. நான் ஜெபிக்க இச்சையில கேட்க கூடாது, நீங்க செய்வீங்க இல்லை, ஆனா இச்சையில கேட்க கூடாது. இச்சையை நாங்க தூரெடுத்து கொடுங்க, பெருமையா தூரப்படுதுங்க. பெருமையாளர்களோட விஷயங்கள் அநேகங்களை சொல்ல ஒரு காலத்துல 1க்கு 2 வருஷம் தாங்க பெருமையாக கொடுக்கிறார். அப்ப எனக்கு வசந்த ஆண்டு கொடுத்தார், சீசன் வருகிறார். ஆண்டவே நாமத்தினாலே உங்க நாமத்தினாலே அற்புதம் நடக்குது, உங்க நாமத்துக்கு விஷயம் ஓடுகிறது சொல்லப்பட்ட போது ஒரே வார்த்தை, நீங்க பேசிட்டு இருக்கும்போது பேசுறவே நீங்க பேசிட்டு இருக்கும்போது வானத்திலிருந்து இருந்துச்சு பிசாசு மின்னல் போல இறங்கலை கண்டேன் இல்லையா. ஏன்னா உங்களுக்கு ஒரு மேன்மை பார்த்து பிசாசு அப்படிங்கிறது பிசாசு உங்கள் நடக்கிறதுக்காக நீங்க என்ன செய்யறது பயப்பட, நீங்க சந்தோஷப்படாதீங்க. எதுக்காக சந்தோஷப்படலாம், உங்க பேரு ஜீவபுத்தர் எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு பிசாசுக்கு நடக்குது, நீ வியாதி சுகமாகுதுன்னா நான் ஜெபம் பண்ணும்போது பிசாசு ஓடுது, பிசாசு ஆட்டத்தை விடுது, வியாதி சுகமாகுதுன்னா என்னால் அல்ல, என்னுடைய பேரு என்னுடைய நாமம் ஜீவபுத்தர் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் நடக்கலையா. அது ஒவ்வொரு பேரும் ஜீவபுத்தர் எழுதப்பட வேண்டுமா, எழுதப்பட்டிருக்குமானா நிச்சயமாக பிசாசு நிச்சயம் ஓடும், வியாதிகள் சுகமாகும். அப்ப புரிஞ்சுக்கலாம், ஓஹோ என்னுடைய நாம ஜீவத்தில் எழுதப்பட்டிருக்குது. அது கடைசி எழுதப்பட்ட புத்தகத்தை பேர் நினைக்கிறது கிறுக்கி போட ஜீவர் ஜீவத்தில் பேர் எடுத்து அந்த எடுக்கவே மாட்டாங்க, யாரும் எடுக்க மாட்டாங்க. ஜீவபுத்த பேர் எழுத மோசிட்டுனா அந்த என் பேரை கிறுக்கி போடும். இவனுக்கு ஒண்ணு மன்னிக்கிறது கிறுக்கி போடுச்சுதான். அதான் ஜீவபுத்தத்துக்கு பேர் எழுதப்பட்டவர் காணப்படுறது எவரோ அவரையும் மரணத்துக்கு போவாங்க. அதனால இன்னைக்கு சொல்ற அந்த காரியத்தில் போக வேண்டாம். இப்ப சொல்லப்பட்ட செய்தினா அப்ப அவர் என் வெள்ளம் வல்ல புறப்பட்டதை அறிந்திருக்கு இல்லையா. அப்ப அந்த சீசர் கேட்கிறாங்க, திரளாக உண்மை நோக்கி கொண்டிருக்கிறதை நீ கண்டும் என்னை தொட்டது யாருன்னு கேள்வி. எல்லாரும் வராங்க, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கானவர் திரள கூடி வருகிற போது யாருன்னு சொல்ல முடியும் இல்லையா. அப்ப அவருக்கு தெரியும் வல்லமை அவர் யாரு குணமாக்கினாரோ அவருக்கு தெரியும். ஆனா அவர் நினைக்கிறார், அவர்கள் வாயினாலே அவர்களுடைய நன்மைகளை வாயில் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார் இல்லையா. நமக்கு ஆண்டு விடுதலை கொடுப்பா, வியாதி சோமாக்குறா, கடந்து விடுவிப்பா, கஷ்டம் செய்கிறா, எல்லா பிரச்சனையும் சத்துரு பிரச்சனை விடுவார்கள். ஆனா அவர் விரும்புகிறார், அவர்கள் வாயிலிருந்து இயேசு இந்த காரியம் செய்தார் என்பதை நம்ம சொல்லுகிறோமா இல்லையா என்பதை பார்ப்போம் இல்லையா. அதான் விரும்புகிறார். இல்லைன்னா உடனே எங்க செய்யுமா உனக்கு ஆண்டு சொல்வா அடிவா நீ சவுமணி அனுப்பிட்டு முடியும் செய்கிற ஏன் கேட்கிறார். அவன் எப்படி இருக்கான். அப்ப அந்த அடுத்த வாசம் போகுது, இது செய்த காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தா அவர் சுற்றி பார்க்கிறார். அவருக்கு தெரியும், அவர் யாரும் தெரியும். நான் ஒரு வாசம் கூட்டத்துக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாலே செய்தி கொடுக்க போயிருக்கும் போது ஒரு வாசம் கூட்டத்துல பக்கத்துல ஊர்ல அவங்க உபவாசம் கூட நடத்துவாங்க, வெளிப்பட்ட ஆராதனை கிடையாது. பேர்க்கும் போது அந்த இடத்துக்கு போகும்போது நாங்கள் 2 என்ன சொன்னாங்க, அந்த சகோதரி நல்லபடியாக நடத்துறாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட போது நான் அந்த சகோதரியுடைய அபிஷேகத்தை தெரிந்து கொள்ள வேண்டியதுக்காக அந்த 3 பேர்த்த சொன்னேன். நான் போய் உங்களோட தரையை உட்கார்ந்துருப்பேன், எந்த காரணத்தை கொண்டு நான் ஊழியக்காரனை சொல்லாதீங்க,
அந்த சகோதரிக்கு சரியான அபிஷேகம் இருந்தா என்று கண்டுபிடிக்கட்டும். அதே மாதிரி இப்ப அந்த அம்மா வந்து பாட்டு பாடி முடிஞ்ச நேரம் பக்கத்துல வந்தாங்க. கொஞ்சம் ஐயா கொஞ்சம் வெளியே வாங்கினாங்க. நீங்க வெளியே வந்தோடனே செவ்வ நடக்க வெளியே வந்தோடனே நீங்க ஊழியக்காரனான்னு கேட்டாங்க. ஒன்றும் நான் மறைக்க விரும்பல, பொய் சொல்ல விரும்பல. ஆமாண்ணே, அப்ப நீங்க கொஞ்சம் பிரசங்கம் ஏற்கனவே பிரசங்க ஆள் வந்திருக்காங்க. இல்ல அவர் பண்ணட்டா, அதுக்கு பிறகு நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணி முடிக்கும் போது பெரும் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் சில வெளிப்பாடு கொடுத்தாங்க. வெளிப்பாடு கொடுத்தவொடனே சில பேர் வெளிப்பாடு கொடுத்து சில காரியம் பேசுறார். அதை ஒரு சிரிக்க ஆண்டு பேசலாம். ஆனா அப்புறம் முடிஞ்ச உடனே சாட்சி செலவான வரல, யாருமே வரல. அப்ப சிஸ்டர் உங்களுக்கு அப்போ யாருக்கு அந்த சிஸ்டர் கூப்பிட்டு வாங்க உங்களுக்கு தான் இந்த காரியத்தை பேசுறாங்க. ஆமா அப்ப சாட்சி இருக்கு. அதே மாதிரி ஆண்டவரை இயேசுக்கு யாரை சுகமாக்க யாருக்கும் சுகமாக்கலாம்னு தெரியாம இருப்பாரா? சொல்லுங்க, தெரியும். யாருக்கும் அதை சுற்றிலும் பாக்குற நம்ம தொற்ற எங்க இருக்கா அவர் தெரியாம இருக்கும். சில ஊழியக்காரங்க வந்து அந்த சகோதரி இந்த கதவுக்குள்ளார இருக்க சகோதரி ஒன்னு ஆண்டு சுகமாக்கிட்டா உன் கருத்து நீங்க சொல்லி எதுக்கு ஆண்டு தெரியும். ஆண்டு சொல்ல பேர் சொல்றாங்க. அப்ப இதே மாதிரி இந்த இடத்துல சொல்லிற போது ஆண்டு சுற்றிலும் பார்க்கிறா. நம்மளை தொட்டதை பார்த்த உடனே அந்த இடத்த இதை செய்தவனை சுற்றிலும் பார்த்தா 33ஆம் வசனம் பார்க்கும்போது தன்னிடத்தின் சம்பவத்தை அறிந்த அந்த சிறியானவர் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மை எல்லாம் சொன்னார். உண்மை எல்லாம் அவருக்கு சொன்னார். உண்மையை சொல்றார், நடந்தது அப்படியே சொல்ற. என்ன சொல்லிப்பா? ஆண்டவரே நான் 12 வருஷம் வியாதியில இருக்கிறேன். அதான் தேவசம் வந்து உண்மை சாட்சி சொல்லு. வயசுக்கு நான் 12 வருஷமா வேறு அலைஞர் வியாதி அலைஞர் அவசப்பட்டேன். சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல, வேதனைப்பட்டேன். ஆனா வேதனைப்பட்ட இந்த வேலையில ஆண்டு உங்களை குறித்து கேள்விப்பட்டேன். நான் பல லட்சம் செலவழிச்சு ஆசிரியர் போனேன். எதுவுமே எனக்கு சுகம் கிடைக்கல. ஆனா உங்களுக்கு கேள்விப்பட்டேன், வந்து பார்த்தேன், ஏகப்பட்ட கூட்டம் எனக்கு வந்து. ஆனா அப்புறம் சோர்ந்து போறேன். இப்படிப்பட்ட கூட்டத்துல நான் எப்படி விடுதலை பெறுவேன்னு சோர்ந்து போறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. என் ஆண்டவருக்கு சரித்திர மாத்திரமா பலன் உண்டு. அவர் சரீர உறுப்புல மாத்திரமா சரீரம் வல்லம் உண்டு. அவர் போட்ட அந்த சரீரத்துல அவர் சரீரத்துல வல்லம் இருக்கலாம். அவர் போடுகிற வஸ்திரத்திலும் வல்லம் இருக்கிற விசுவாசி தலையா அல்லையா? அப்போ அவர் விசுவாசம் பாருங்க. அவர் சொல்றது என் ஆண்டவர் சரீரத்தை மாத்திரம் இல்ல, அவர் விட ஒரு மனுஷனுக்குள்ள வேர்வை, அந்த வேர்வையுடைய வேர்வை நிச்சயம் வேர்வையினாலே அற்புதம் நடக்கும். அப்ப வேர்வைய ஆண்டவருக்கு சரீரத்தை மாத்திரமல்ல, அவர் போட்டிருக்க சரீரத்து மேல போடப்பட்டிருக்க அந்த வஸ்திரத்தை வல்லம் இருக்கு. நம்புற ஆண்டவரே அந்த நம்பிக்கையோட தொட்ட நான் சொல்லுவேன். அதான் அப்பதான் ஆண்டவர் பார்க்கிறாரு. அந்த சொல்லிட்டு உன் விசுவாசம் நினைச்சிட்டு நீ சமாதானத்துக்கு போய் உன் வேதனைக்கு சுகமாயிருக்கு. இப்பதான் அர்த்தம். இது நினைச்சு ஒவ்வொரு வார்த்தையும் நினைச்சு பார்க்க போது ஆச்சரியமா இருக்கும். அந்த அவர் பார்க்கிறார். பார்க்க முடியாது உண்மையா பேசுறது. அந்த அவர் விழுந்து அவர் நடுங்கிறார். அவர் முன்னாடி விழுந்து எனக்கு என்ன சொல்லுவாரோ கேசுவோ வஸ்திரத்தை தொட்டுட்டான். காலில் விழுந்து கேட்கறது, கை வடக்கம் சொல்லி கேட்கறது, தோற்றம் கேட்கல வேற. ஆனா வஸ்திரம் தொட்டுனா இவர் என்ன சொல்லுவாரோ, ரெண்டு வஸ்திரத்தை தொட்டுட்டாலே. ஏன்னா இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க எல்லாம் பார்த்தா தன் வஸ்திரம் தொடர மாட்டாங்க. எதனால? அழுக்காயிரம் சொல்லி அதாவது புத்தகம் உண்மைக்காரங்க சொல்லல. சில ஊழியக்காரங்க அழுக்கான கை போட்டுட்டா இந்த சட்டை இப்பதான் போட்டு கை வச்சு அழுக்காக்கிட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவன் அப்படி ஏதாச்சும் நினைச்சாலும் இவன் நமக்கு தெரியாது. ஆண்டவர் தான் தெரியும். இவன் நடுக்கிறான். அப்ப நடுந்து பயங்கி அவர் முன்பாக விழுந்துட்டு உண்மையெல்லாம் சொன்னாரியா உண்மையோட மறைக்க. ஆனா நம் தேவ சமூகத்துல கத்து நன்மை செஞ்சா உண்மையே சொல், மறைக்க கூடாது. செலவு என்ன சொன்னா என்னெல்லாமா ஒரு சபையில இருந்து தத்துவம் பண்ணி சேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது விடுதலை கிடையாது. எங்கேயாவது போய் எந்த சபையா போய் சேவ் பண்ணி விடுதலை எடுத்து கடைசி அந்த சபையை சாட்சிடும். அந்த சபை சாட்சிடும் பரவாயில்ல. இயேசுவின் சுகத்தை கொடுத்த யாராவது ஒளிக்கார மேம்படுத்த வேண்டாம். அந்த சபையில எனக்கு ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்த சொன்னா போய் பரவாயில்ல. என்ன சொல்லணும், அந்த ஊழியக்காரன் சந்தோஷம் கொடுத்து இந்த ஊழியக்காரன் ஜெபம் பண்ணாங்க அதை விடுதலை சொல்லுவாங்க. அங்கதான் கொடுங்க. நீ விடுதலை கொடுத்த ஊழியக்காரன் சொல்ல வேண்டாம், இந்த ஊழியக்காரன் சொல்ல வேண்டாம். நீ என்ன தெரிவிக்க அந்த விடுதலை பெற்றுக் கொண்டவங்க ஆண்டவர் மகிழ்ப்படும், உன் தேவனை மகிழ்ப்படும். என் சுகத்தை நான் ஜெபம் பண்ண பாரம்பரிய ஜெபம் பண்ண எனக்கு அநேக ஊழியக்காரன் ஜெபம் பண்ணாங்க. எனக்கு ஆண்ட சுகத்தை இதனால எனக்கு நானே ஜெபம் பண்ணேன், ஆண்ட சுகத்தை கொடுத்தாரு. அதை விட்டு உண்மையை சொல்றான். மெயினா வந்து ஆண்டவர் அந்த சாட்சி வேலையில இது சாட்சி
இந்த பெருமாடத்தில் இருந்து சாட்சி தான் சொல்ல அந்த தேவ சமூகத்தில் சாட்சி தேவ சமூகத்தில் இருந்து சாட்சிகளுடைய உண்மையை சொல்லப்படும். இன்னைக்கு நிறைய பேர் சாட்சி பைக்கை பிடிச்சிட்டு பொய்யும் மட்டுமா அந்த பொய் சாட்சி சொன்னா அது உங்களுக்கு ஏடாது. பொய் சொல்லாதீங்க. நீங்க இன்னைக்கு மனுஷன் சந்தோஷத்துக்கு படுத்தி சாட்சி சொல்லி போயிடலாம். ஆனா தேவன் துக்கப்படும். ஏன்னா ஆண்டு அதாவது எல்லா துணி சோத்திரத்துக்கு மேலான மகிமோடு நாமத்துக்கு எல்லா துணிசோத்திரம் இவர் எல்லாத்துக்கும் மேலான துணிசோத்திரம் உண்டானது இவரை மகிமைப்படுத்த தெரியணும். உண்மையை சொன்னோம், எதையும் மறைக்கல. உண்மை அதாவது தேவ சமூகத்துல யார் உண்மையோ சொல்லி சாட்சி சொல்கிறாரோ அவர்களை தேவன் இன்னும் கனப்படுத்துவார், எடுத்து பயன்படுத்துவார். ஆச்சரியம் வரலையா? அந்த சாட்சியை உண்மையாக சொல்லப்படவில்லை இல்லையா? சாட்சியை உண்மையாக சொல்லணும். அதை கூடி குறைச்சி அந்த வார்த்தைகள் இருக்கக்கூடாது. அப்ப இந்த காரணம் ஒரு விசுவாசம் ஒன்று இருந்துச்சு இல்லையா? அன்றைக்கு அதாவது அன்றைக்கு அந்த நூற்று கல்வி வேலைக்காரனை கேட்ட போது கூட அவரு அந்த தலைவன் வந்து தன்னுடைய மகளை கேட்ட போது கூட அவருடைய எவியல்கிற தலைவன் தன்னுடைய மகளுக்கு கேட்ட போது கூட இன்னொரு தலைவனுக்கு வந்து அந்த இன்னொரு தலைவன் வந்து தன்னுடைய மகன் மரணவசையா இருக்கிறான், அவன் மறிப்புக்கு வர வேண்டும் கேட்டு எல்லாருமே ஆண்கள் முகமுகமாக எல்லாருமே முகமுகமா பார்த்துதான் என்ன செய்றாங்க, விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் இந்த சிறுடு விசுவாசம் பெரிதாக இருந்தாரையா? அவன் நம்ம விசுவாசம் எல்லாரையும் காட்டிலும் பெரிதாக இருக்க வேண்டும். என் ஆண்டவருடைய சரீரத்தை மாத்திரம் அவர் போட்டிருக்க வஸ்திரத்தை வல்லம் விசுவாசித்தான். ஆனால் என் வாழ்க்கையில என் தேவ சந்திக்க என் தேவ வல்லம் உண்டு விசுவாசத்தை நான் போராடப்படுமானா சொல்லப்பட்ட காரியங்களுக்கு ஆறு விசுவாசம் அவர்களால் செய்ய முடியும் விசுவாசம், கேட்டுக்கொண்டு பெற்றுக்கொண்டு விசுவாசம். ரெண்டா தேவையானதை 10 பேர் கேட்கணும். அடுத்த காரியங்கள எந்த காரணத்தை கொண்டு தடைகளை பொருட்படுத்த ஜெபிக்கிறோம். அவர் ஜெபத்தில் தேவன் ஆலோசனை சொல்லப்படுவது முழுமையான அர்ப்பணிப்போடு ஜெபம் பண்ணா நிச்சயமாக ஆண்டு நம்மளை ஆசிரியருக்கு வல்லவராய் இருக்கிறையா? இது பெருமாடத்தில் 12 வருஷமா வேதனைப்பட்டான். ஆனா வாழ்க்கையில அந்த ஒரு நிமிஷம் என் ஆண்டவரை பக்கத்து முகமோ பார்க்க முடியலையே, முகமோ பார்க்க நம்ம இன்னைக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கோம். இன்னைக்கு பழைய அப்போஸ்தலர்கள் ஊழியக்காரர்கள் ஆண்டவர் முகமோ தரிசித்தவர்கள் முகமோ பார்த்து அவர்கள் வாழ்ந்தவர்கள். இன்றைக்கு நம்ம ஊழியமான நம்ம முகமும் பார்க்கல, தன் சொப்பனத்தில் தரிசனத்தில் கூட ஆண்டவரோட பேசல. ஆனாலும் நம்பிக்கை விசுவாசமா இருந்து நம்ம வாழ்ந்து கொண்டு நம்மளை ஆசிரியர் வல்லவராய். அன்றைக்கு பெருமாட்டத்தில் எப்படி அவர் முகத்தை பார்க்காட்டாவோ ஒரு வருஷத்துக்கு தொட்டா சுகமாக நினைச்சாலோ அவர் இன்றைக்கு தேவமுக சொப்பனத்திலேயோ எதிரும் தரிசனம் பெறாவிட்டாலும் ஆண்டவர் காரியம் செய்வார், நம்பிக்கை எடுப்பான். நிச்சயம் நமக்கு சந்திக்க வல்லவருக்கு விசுவாசம் இருந்து பெற்றுக்கொள்ளும். கத்த பெரிய காரியம் கேட்ட வார்த்தை கேட்டு சோதரிப்போம்.